அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லாசிமான ஒரு ஃபைலை முத்தாத்தி ஆக்குவது எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். 5 டைப்பில் லாசிமான ஒரு ஃபைலை முத்தாத்தியாக ஆக்கலாம். சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஜருடைய ஹர்ஃபில் ஒரு லாசிமான ஒரு ஃபைலை போடுறதுனால எப்படிலாம் அர்த்தங்கள் மாறுது அப்படிங்கிறத பாருங்கள். கால பிஹி, அதை பற்றி தீர்ப்பு அளித்தான், அதன்பால் சொன்னான். கால லஹு, அவனிடம் கூறினான், அவனுக்கு முன்னாடியே பேசுவது. கால அன்ஹு, அவனை பற்றி பேசினான், அதாவது அவனையே மேற்கோளாக வச்சு காட்டுறான். கால அலேஹி, அவன் மீது பொய்யாக குற்றம் சுமத்தினான், அதாவது இழிவுபடுத்தினான் அவனை. கால ஃபீஹி, அவனை பற்றி புறம் பேசினான் அப்படின்னு. இப்போ இந்த காலாக்கு அடுத்து வரக்கூடியது எல்லாமே ஜருடைய ஹர்ஃபு தானே, அதனால் இதுக்கு பதிலாக இதை போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி நம்ம என்ன செஞ்சிட முடியாது, போட்டுற முடியாது. இப்போ லஹுவை போடும்போது முன்னால் பேசினான் வருது, அழகிய போடும்போது அவனை இழிவுபடுத்தினான், பொய்யா குற்றம் சுமத்துவது அப்படின்னு. இந்த மாதிரி வார்த்தைகளை ஹதீஸ்களில் கொடுத்து வச்சு தான் ஷரகு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் விளங்கி புரிஞ்சு எந்தெந்த ஹர்ஃபை எதுக்கு போட்டால் எப்படி தோதுவாக வரும்னு புரிஞ்சு படிக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பாடங்களை விளங்கி படிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தருவானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.